ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வறுவல் தான். இது வந்து ரெசிபி வீடியோலாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா விளாக் மாதிரி போடுறோம், அவ்வளோதான். அதனால தான் உங்களுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் காட்டல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. நான் அந்த அளவுக்குலாம் வந்து செய்ய மாட்டேன், அதனால் ரெசிபி இது போடல. இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கிறேன் எண்ணெயில். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி காலிஃப்ளவர் வறுவல் மட்டும் செய்வேன். இன்றைக்கி வந்து தேங்காய் இல்லை, அதனால் இந்த மாதிரி செய்யலை. தேங்காய் இருந்தால் வேறு மாதிரி செய்வேன். நீங்களாம் எப்படி காலிஃப்ளவர் வறுவல் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா சின்ன தக்காளி ஒரு 2, பெரிய தக்காளி இருந்தால் 1, சின்ன தக்காளி 2 கட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பொடி, இல்லைனா மட்டன் பொடி எது வேணால் யூஸ் பண்ணிக்குவேன். கறி மசாலா பொடி இருந்தால் அது போட்டுக்குவேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பொடியே எடுத்தாச்சு. அப்புறமா கல்லுப்பு, மஞ்சள் தூள். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் ஒரு குளிர்தண்ணியில் கழுவி வச்சுருக்கிறேன் நீட்டாக. சுத்தம் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் செய்யறதுலேயே இந்த சுத்தம் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லேட் ஆகும். ஏன் லேட் ஆயிடுச்சா? அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடலாம்ல? தெரியலையே. இன்னைக்கு வந்து பெரியமாவை பார்க்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வேலையாமா. ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறேன், பெரியமா அட்டன் பண்ணவே இல்லை. இந்த டைம் ஃபேமிலியில் இருக்கிற அனைவருக்குமே உடம்பு சரியில்லை. இந்த வருஷம் ரொம்ப அமோகமான வருஷம் மாட்டேங்குது. இப்போ ஆராதனா குட்டிக்கு கூட அம்மா மண்ணாங்கட்டி மாரியம்மன் போட்டு சரியாயிடுச்சு. இப்போ சுகாஸ் குட்டிக்கு, அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே வீங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகாஸுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி புண்ணியத்தில். ஆராதனாவுக்கு ரொம்ப வீங்கிருந்துச்சு, அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வீங்கிருக்குது. எனக்கு வந்து சொத்தப்பல் வலிக்குது. அப்புறம் எங்கள் பெரியம்மாவுக்கும் உடம்பு சரியில்லையாமா. குடும்பத்துக்கே வந்து உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு கேட்டு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் லைட்டாக அந்த காதோரத்தில் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல கடவுள் புண்ணியத்தில். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்தோமா, அதனால் அது ஏன் ஊறிச்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்தவே நான் போட்டேன். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதான்னு தெரியல. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி வீடியோ யாருமே எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்டாண்டை வச்சு எடுத்துட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவும் வீடியோ ஓடிட்டு இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு வேற தெரியல. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்வேன். நம்மளாம் அந்த ரெசிபி இந்த ரெசிபின்னு பார்த்து செய்யறதில்ல, நம்மளா வந்து ஒன்று கற்பனை பண்ணி செஞ்சுக்கிறது. இந்த பொருள் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிட்டிங்கனாவே சமையல் சூப்பராக இருக்கும். அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னு சொல்ல, ஒரு சிலது சொதப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து கல்லுப்பு போட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கடா போனக்கா தேங்காய் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து தக்காளியும் போட மாட்டேன், இந்த மாதிரி மசாலா ஐட்டம் போட மாட்டேன். வெறும் வரமிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, தேங்காய் துருவல் போட்டு செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி செய்வேன். ட்ரெஸ்ஸை போடுங்க ஆராதனா. இப்போ வந்து நல்லா வதங்கட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உட்கார்ந்து செய்யறது நல்லா சௌரியமா இருக்கு. தோசையா இருந்தா இப்படி உட்காந்துட்டே ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா இந்த திண்ணில இந்த மாதிரி சமையல் ரூமுக்கு வந்து பிளைவுட் வச்சு தடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே தான் வச்சிருப்போம். இந்த மாதிரி அடுப்பு வச்சு அதுக்கு பக்கத்துலயே சிலிண்டர் வச்சு ஒரு பலகை கூட இருக்காது, நிலத்துலயே அடுப்பு வச்சிருப்போம், தரையிலேயே வச்சுட்டு மளிகை பொருள்லாம் இப்படி பக்கமா வச்சிருப்போம். இதே மாதிரி உட்காந்துட்டு சமைப்பேன். அப்ப வந்து என்ன தோணுச்சு, நின்றுட்டு சமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப தோணுச்சு. இப்ப நின்றுட்டே சமைச்சதுனால இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. எது இருந்தாலும் நம்மளுக்கு திருப்தி மட்டும் ஆகாது. அப்படி இருந்தா நல்லா இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரியே தான் எனக்கு தோணுது. சீக்கிரமா தக்காளி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நம்ம போட்டோம்னாவே தக்காளி குயிக்கா வதங்கிடும். அதுவும் இல்லாம இது நல்லா பழுத்த பழமா தான் இருந்துச்சு, அதனால சீக்கிரமா வதங்கிடுச்சு. தெரியுதாரா அம்மா? சரி ஸ்டாண்ட கீழே தள்ளிடாத தயவு செஞ்சு. நீ தொடாத, போ அங்க போ. தொடாதீங்க. ஓடிட்டு இருக்குதானு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதானு. ஆமா தள்ளி நில்லுவாப்பா. எத்தனை நிமிஷம்? 7. பாவத்தை வதக்கறக்கே 7 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். சில்லி போடுறதுக்காக சுத்தம் பண்ணா சரி கொஞ்சம் பொரியல் படிக்கலாம் சொல்லி படிட்டு இருக்கேன். இப்போ வந்து சிக்கன் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த பொடி இருக்குதோ போட்டுக்கோங்க. நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா கிளறிட்டு வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு இப்படி, தேங்காய் இருந்தால் வேறு மாதிரி செய்வேன். நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காலிஃப்ளவர் பொரியல் போட்டு சாப்பிட்லாம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.